ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மனித சமூகம் விஞ்ஞான வளர்ச்சியில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தில் இருக்குது. எந்த அளவுக்கு கேட்டிங்கன்னா, இந்த பூமியிலிருந்து விண்ணில் உள்ள பல கோடி மைலுக்கு அப்பால் உள்ள சூரியன், சந்திரன், செவ்வாய் கிரகம், புதன் கிரகம், இப்படி பல கிரகங்களை ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை தாண்டி இன்றைக்கி பூமியில் ஒரு மர்மமான ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க விஞ்ஞானிகள். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் நம்ம படிச்சிருப்போம், பூமியில் மொத்தம் 7 கண்டம் தான் இருக்குது அப்படின்னு படிச்சிருப்போம். இல்லை 8ஆவதாக ஒரு கண்டம் இந்த பூமியில் இருக்குது அப்படின்னு சொல்லி சமீபத்தில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 8ஆவது கண்டம் எது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம போனஸ் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நண்பர்களே. வணக்கம், நான் உங்கள் நண்பன் ஹமீத். எட்டாவது கண்டத்துடைய தேடல். சும்மா ஒரு கண்டத்தை தேடி யாராவது அலைய முடியுமா? எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பியர்கள்கிட்ட ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. அதாவது வட துருவத்தில் இருக்குது, பூமியுடைய வட துருவத்தில் தான் ஐரோப்பிய கண்டம் இருக்குது. விஞ்ஞானிகள்லாம் என்ன நினச்சாங்க? ஐரோப்பிய விஞ்ஞானிகள் இந்த ஐரோப்பா கண்டத்தை சமநிலைப்படுத்தும் விதமாக தென்பகுதியில் பூமியோட தென்பகுதியில் ஒரு பெரிய நிலப்பரப்போ ஒரு கண்டமோ கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. இந்த அடிப்படையில் 1642ஆம் ஆண்டு எலன் டாஸ்மேன் அப்படின்னு சொல்கிற ஒரு டச்சு மாலுமி என்ன செய்கிறாருன்னா, இந்த 8ஆவது கண்டத்தை நோக்கி பயணம் செய்து போகிறார். ஏதாவது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயணம் செய்து போகிறாரு. அப்போ அவருக்கு அவர் ஒரு நிலப்பரப்பு கண்டுபிடிக்கிறாரு. அந்த நிலப்பரப்பு ஒரு சிறிய தீவாக இருக்குது. அந்த தீவு தான் நியூசிலாந்து. இதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1895ஆம் ஆண்டு ஒரு இயற்கை ஆர்வலர் ஜேம்ஸ் ஹெக்டர், இவர் எங்கன்னா ஸ்காட்லாந்தை சேர்ந்தவர், இவர் ஒரு அறிவிப்பு சொல்கிறாரு, பூமியில் 8ஆவது கண்டம் இருக்குது, இது கடலுக்குள்ளே மூழ்கி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியான மலைகள்னால் இந்த கண்டம் நிரம்பி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு சொல்கிறாரு. ஆனால் அது போதுமான தரவுகள் இல்லை. அந்த காலகட்டத்தில் அதை நிரூபிக்கக்கூடிய ஒரு தரவுகள் அவர்கிட்ட இல்லை. அதோடு அந்த 8ஆம் கண்டத்துடைய பேச்சு அப்படியே நின்று போகுது. இதுக்கிடையில் 1960ஆம் ஆண்டு புவியியலாளர்கள்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா, கண்டம்னா எப்படி இருக்கணும்? சும்மா ஒரு நிலப்பரப்பு இருந்தால் கண்டம்னு சொல்ல முடியாது இல்லையா? கண்டத்துக்குன்னு ஒரு வரைமுறை வைக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பரந்துபட்ட நிலமாக இருக்கணும், அதாவது பெரிய நிலமாக இருக்கணும், பாறைகளால் நிரம்பி இருக்கணும், பெரிய பாறைகளால் நிரம்பி இருக்கணும், புவி மேல் அடுக்குகள் ரொம்பவும் திடகாத்திரமாகவும் அடர்த்தியாகவும் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் பெருங்கடல்களால் அந்த நிலம் பிரிக்கப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரைமுறை வைக்கிறாங்க. இதுக்கிடையில் நவீன விஞ்ஞான வளர்ச்சி அடிப்படையில் 2017ஆம் ஆண்டு செயற்கைக்கோள் தரவுகள் மூலம் 8ஆவது கண்டம் இந்த பூமியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கப்படுது. இது எங்கே இருக்குது, எப்படி கடலுக்குள்ளே மூழ்கிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லா கண்டமும் ஒருங்கிணைந்து ஒரு பெருங்கண்டமாக இந்த பூமியில் இருந்தது. அந்த கண்டத்துடைய பேர் கோண்டுவானா. இந்த கோண்டுவானா கண்டம் ஒரு 10.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தனித்தனியாக பிரியுது. அதிலிருந்து பிரிஞ்சு வந்தது தான் ஆஸ்திரேலியா, இந்திய துணைக்கண்டம், ஆப்பிரிக்கா, அரேபிய தீபகற்பம், இந்த பகுதிகள்லாம் பிரிஞ்சு வருது. அதில் ஒரு பகுதி தான் இந்த புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட கண்டம். இந்த கண்டத்துடைய பேர் தான் சிலாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, விஞ்ஞானிகள் பேர் வச்சுருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1642ஆம் ஆண்டு புதிய கண்டத்தை தேடி போனார் இல்லையா எலன் டாஸ்மேன், அவர் கண்டுபிடிச்சார்ல நியூசிலாந்து, அதுதான் அந்த கண்டம். என்னப்பா தீவை போய் கண்டம்னு சொல்கிறியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்டத்துடைய வெளிப்புற பகுதிகள் தான் தீவுகளாக காட்சியளிக்குது. அதில் ஒரு தீவு நியூசிலாந்து, இன்னும் சில தீவுகளும் இருக்குது. இதுதான் 8ஆவது கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு கடலில் மூழ்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 6500 அடி ஆழத்தில் மூழ்கி இருக்குது. இதோடைய பரப்பளவு எவ்வளோ பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலிய கண்டம் இருக்குது இல்லையா, இந்த ஆஸ்திரேலிய கண்டத்தை 3ஆக பிரித்தா அதில் 2 பகுதிகள் இந்த சிலாண்டியா கண்டம் அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல பார்த்திங்கன்னா, கரெக்டாக சொல்லணும்னா 49 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு பெரிய நிலமாக இந்த சிலாண்டியா கண்டம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே உயிரினங்களும் தாவரங்களும் வாழ்ந்ததுக்கான ஆதாரம் இருக்கா அப்படின்னு அடிப்படையில் ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நியூசிலாந்தில் டைனோசர்களுடைய எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த டைனோசர்கள் இந்த கண்டத்தில் நிறையா வாழ்ந்துருக்கலாம், இந்த கடலில் மூழ்கி இருக்கிறதுனால அந்த டைனோசர்கள் அழிவுக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்றது சொல்லிட்டு விஞ்ஞானிகள் தொடர்ச்சி ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்காங்க. இன்னும் இந்த கண்டத்தில் வளங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உலக நாடுகள்லாம் சேர்ந்து இந்த 8ஆவது கண்டத்தில் என்ன வளங்கள் இருக்குது, என்னென்ன உயிரினங்கள் வாழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மனிதன் எந்த அளவு விஞ்ஞானத்தில் வளர்ச்சியில் எந்த கண்டம் விட்டு கண்டம் தாண்டாலும் சரி, விண்ணை விட்டு விண் தாண்டாலும் சரி, இந்த பூமியிலேயே ஆயிரம் மர்மங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு தான்
இந்த சிலாண்டியா அப்படின்னு சொல்கிற ஒரு புதிய கண்டம் நண்பர்களே. என்ன நண்பர்களே, இந்த புது அறிவு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் அடுத்து வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம போனஸ் வீடியோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண நண்பர்களே. வணக்கம்.